இது தாங்க சப்ஜா விதை. ஐஸ்கிரீம், ஃபலூடா, லெமன் டீ, செம்பருத்தி டீன்னு எல்லாத்துலேயும் இப்போது சமீபமாக எல்லாத்துலேயும் பயன்படுத்திட்டு வராங்க. இது தாங்க அதிர்ஷ்ட செங்குளவி நம்ம இல்லத்துக்கு வந்திருக்கு. மூலிகைகளின் அரசன் நம்ம திருநீற்று பச்சிலை. நம்ம வீட்டில் நிறைய திருநீற்று பச்சிலை சப்ஜா விதை வர செடி வந்திருக்குங்க. அறுவடை பண்ணலாம் வாங்க. அதுலேருந்து கிடைச்ச விதை இது தாங்க. இதை எப்படி பராமரிக்கலாம், அறுவடை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. நம்ம விவசாய இல்லம் சேனலில் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், செடிகள் பராமரிப்புன்னு பல அரிய தகவல்களை எளிமையாக அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நம்ம விவசாய இல்லம் தோட்டத்தில் வளர்கிற சப்ஜா விதை செடிங்க. இந்த செங்குளவி பாருங்கள், இது அதிர்ஷ்ட செங்குளவிங்க. சிவப்பு, மஞ்சள் ரெண்டும். இது ஒரு அரிய செங்குளவி இனங்க. இது இல்லத்துக்கு வர்றது ரொம்ப அதிர்ஷ்டகரமானது. இந்த மாதிரி செங்குளவிகள், பட்டாம்பூச்சிகள், வண்டுகள் நம்ம செடிகளுக்கு வந்து போனாலே பாலினேஷன் நல்லா நடந்து ஒரு 100 பூ பூக்கிறது 200 பூவாக பூக்குங்க. அதனால தான் நம்ம இவங்களெல்லாம் வர வைக்கிறதுக்கு நம்ம தோட்டத்தை ரெடியாக வச்சுக்கணும். பறவைகள், அணில்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு போனாலே தோட்டம் நல்லா பாலினேஷன் நடக்குங்க. ஸோ நம்ம விவசாய இல்லத்தில் அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரெகுலராக. பறவைகளுக்கு வரவேற்பு, பட்டாம்பூச்சிகள், செங்குளவிகள், ஈக்கள், பூச்சிகள் எல்லாத்துக்குமே இங்கே வரவேற்பு கொடுத்துட்டே இருப்போங்க. ஸோ அவங்க வளர்ந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தோட்டத்துக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம தோட்டத்தை பராமரிக்கிறது டிப்ஸ் 1ங்க. இப்போது அறுவடைக்காக நம்ம அந்த திருநீற்று பச்சிலை தயாராகிடுச்சா அப்படின்றத ஒரு சின்ன செக்கிங் பண்ணிடலாங்க. இந்த விதைகள்லாம் பாருங்கள், இன்னும் பூக்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு 2 நாள் கழித்து நம்ம அறுவடை பண்ணலாம். இப்போ நம்ம அறுவடைக்கு தயாரான அந்த சப்ஜா விதைகளை மட்டும் நம்ம எடுத்துருவோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண போகிற செடிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 செடிங்க. மழை வந்துடும் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தோம். ஏன்னா மழை வந்துருச்சுன்னா அந்த விதைகள் முத்தின பிறகு அதில் தண்ணி பட்டால் உடனே நம்ம சப்ஜா விதை போட்டவொடனே ஊறுது பாருங்கள், அது ஒரு நொடியில் ஆகிடும், நமக்கு விதைகள் வீணாகிடும். அதனால் நம்ம அதை பார்த்துட்டே இருந்தாங்க. பாருங்கள், அந்த கருப்பு நிறமாக, அந்த விதைக்குள்ளே கருப்பு நிறமாக இருக்குது பாருங்கள். இதுதான் அறுவடைக்கு தயாரான சப்ஜா விதைகள். இந்த மாதிரியான விதைகளை நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ளே நிறைய ஒரு விதைக்குள்ளேயும் ஒரு 7-8 விதைகள் இருக்கும். சப்ஜா விதைகள் நிறைய மகசூல் எடுக்கலாங்க. சப்ஜா விதை ஈஸியான அறுவடை. நம்ம அகத்திய முனிவர் சொல்லியிருக்காரு, மூலிகைகளின் மன்னன் திருநீற்று பச்சிலை, விபூதி பச்சிலைன்னு. ஸோ இந்த சப்ஜா விதை செடி, திருநீற்று பச்சிலை பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த செடி. நம்ம இல்லத்தில் சிவபூஜை நிறைய நடக்குங்க. நிறைய சிவபெருமானுக்கு இலையோட பூக்களை பறித்து வச்சோம்னா அந்த பூஜை ரூமே நறுமணமாக இருக்கும். அந்த பூஜைக்கு போக மிச்சம் உள்ளதான் இந்த சப்ஜா விதைகளை இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டில் எப்போவுமே பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோங்க. சிவ பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம். சிவத்தொண்டு பண்ணுற இல்லம் இந்த மாதிரி தயாரான ஒன்றை நம்ம அறுவடைக்கு தயார் பண்ணிவிடுவோம். மழை வராமல் இருந்ததுக்கு நன்றி. இருந்தாலும் இயற்கையுடைய வரவுகள் நம்ம தரக்கூடாது. நம்ம முன்னெச்சரிக்கையாக அறுவடை பண்ணிக்கணுங்க. ஏன்னா மழை இல்லாமல் எவ்வளோ விவசாயிகள் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. நம்மளுடைய சின்ன சுயநலத்துக்காக நம்ம மழையெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. வாங்க, அதை நம்ம கார் மேலே வச்சிடலாம். ஒரு 2 நாள் அது நம்ம காய வைக்கணுங்க. எல்லா செடிகளில் இருக்க எல்லாத்தையும் பார்த்து ஒன்று ஒன்றா நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த சப்ஜா விதையோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உடல் குளிர்ச்சிங்க. இந்த சைனஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த இலைகளை நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். சமீபமாக எல்லா வகையான குளிர்பானங்கள்லேயும் இந்த சப்ஜா விதையை உபயோகப்படுத்துகிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். இந்த விதைகள் எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம இல்லத்தில் அடிக்கடி நம்ம செம்பருத்தி டீ போடுவோம், இதை பயன்படுத்துவோம். காரணம் கேட்டிங்கன்னா இது நிறைய இந்த மாதிரி துளசி, தும்பை, திருநீற்று பச்சிலை, தொட்டால்சினி இந்த மாதிரி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள். நம்ம இல்லத்தில் பார்த்திங்கன்னா விவசாய இல்லத்தில் எப்போவுமே மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற நேர்மறை ஆற்றலை விட்டு கொண்டு வரக்கூடிய இந்த செங்குளவிகள், பட்டாம்பூச்சிகள் உள்ளே கொண்டு வரக்கூடிய மாதிரியான செடிகளை தான் நிறைய நம்ம செலக்ட் பண்ணி வளர்ப்போங்க. அதே மாதிரி அந்தந்த திசைகள், வாஸ்துப்படி அந்தந்த திசைகளையும் நம்ம ஒவ்வொரு பிளான்ட்லேயும் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இலைகளை நம்ம கொஞ்சம் 2-3 நாள் காய வச்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம இந்த காது வலி, சைனஸ்க்கெல்லாம் பயன்படுத்தி தேய்ச்சி வந்தோம்னா அதெல்லாம் நல்ல ஒரு ரிலீஃபுங்க. இது சித்தத்தில் சொல்லப்படுது. நல்ல ஒரு அருமையான மூலிகை செடிங்க.
நம்ம இல்லத்தில் நிறைய நம்ம நடுறதே கிடையாது. இந்த விதைகள் விழுந்து 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 தன்னால் வந்துகிட்டே இருக்கோங்க. நம்ம இயற்கை உரங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு பல பதிவில் சொல்லியிருக்கோம். காய்கறி கழிவுகளை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கழிவுகளை ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி அதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி அந்தந்த செடிகளுக்கு என்னென்ன அந்த விட்டமின்ஸ் தேவையோ, பொட்டாசியம் தேவைன்னா பொட்டாசியம் சேர்க்கறது, வாழைப்பழ தூள்கள், இரும்பு சத்துக்கள் தேவைன்னா நம்ம வந்து துருப்பிடிச்ச பொருட்களை சேர்த்து பயன்படுத்துறதுன்னு ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். டிப்ஸுங்களை நம்ம விவசாய இல்லம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய டிப்ஸுகளை செலவே இல்லாமல் எளிய முறையில் நீங்கள் கற்றுக்கலாங்க, தெரிஞ்சுக்கலாம். கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு, கற்றுக்கலான்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க. இது வந்து 2வது செடிங்க. ஃபஸ்ட்டு அவ்வளோ நேரமும் ஒரே செடியில் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அறுவடை மட்டுமே ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஏன்னா செக் பண்ணி அறுவடை பண்ணணும் இல்லைங்களா. 40 மினிட்ஸ் ஆச்சு. அந்த செடிக்கு மட்டுமே 20 நிமிஷம் ஆச்சு. அதில் செங்குருவி வந்து உட்காந்துட்டு போச்சு. இது 2வது அறுவடைக்கு செடிங்க. நம்ம அறுவடை பண்ணும்பொழுது பக்கத்துலேயே நம்ம செம்பருத்தி இது ஒரு கிளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சோங்க. ஆலோவேரா ஜெல் நினச்சி வராதுன்னு நினச்ச செடி இது. நல்ல வேலைங்க, நல்ல அருமையான கலருங்க. நர்சரியில் கேட்டால் யாரோ புக் பண்ணிட்டாங்க சொன்னாங்க. சரி ஒரு கிளை மட்டும் கொடுங்கன்னு கொடுத்தாங்க. அதை நம்ம நினச்சி ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்து வரல. இதை பற்றின நிறைய பதிவுகள் நம்ம விவசாய இல்லத்தில் போட்டிருக்கோம். செடி ரொம்ப செத்து போயிருந்தது. எப்படியோ நம்ம இயற்கை உரம் கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. எவ்வளோ ஒரு கலர் பாருங்கள். நன்றிங்க. சேனலில் பாருங்கள் இருக்குது. இந்த செடியில் நிறைய இன்னும் காய வேண்டிய ஸ்டேஜ், நிறைய பூக்கள் இருக்குது. அது ஒரு 2லேருந்து 3 நாள் கழித்து நம்ம பறிச்சிக்கலாங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. கார் மேலே சேர்ந்துக்கிட்டே இருக்குது சப்ஜா விதைகள். இன்னும் இந்த மாதிரி 2லேருந்து 3 மடங்கு இருக்குங்க. பறிக்க தான் முடியல, ஒரே ஆள் பறிச்சிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் ஒரு பன்னீர் ரோஸ் செடியும் இருக்குது. முள் நிறைய இருக்குது. அதுவும் கூட நமக்கு வந்து இடைஞ்சலாக குத்திக்கிட்டே இருக்குது. பாருங்கள், ஒரு பொக்கே ரெடி பண்ணிடலாம் போல இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல பச்சை பசேல்னு நிறைய சப்ஜா விதையோட செடிகளுங்க. நல்லா பறிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. நிறைய சப்ஜா விதைகள் கிடைக்க போகுதுன்ற ஒரு ஆனந்தம். நம்ம வீட்டிலேயே வளர்த்து நம்மளே அதை அறுவடை பண்ணி அந்த சப்ஜா விதைகளை நம்மளே தட்டி எடுத்து அதை பயன்படுத்தும் போதுங்க அதில் இருக்க சந்தோஷம் ரொம்ப அழாதீங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த மாதிரி கார்டன் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வந்தோம்னா எந்த வித பிபி, சுகர், ஹார்ட் பெயின் எதுவுமே இருக்காதுங்க. இது 3வது வகை செடிங்க. பார்த்தாலே தெரியும். ரொம்ப விதைகள் நிறைய காஞ்சிருக்கும். இதுலேயும் விதைகள் நிறைய இருக்குங்க. செக் பண்ணியாச்சு. நிறைய விதைகள் இருக்குது. நிறைய செக் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சோன்னா நிறைய நேரங்கள் செலவாகன்றதுக்காக எல்லாமே நான் வந்து ஷார்ட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு விதைகள் பறிக்கிறத மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நிறைய விதைகள். இன்னும் 2 செடி இருக்குங்க பறிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நேரம் ரொம்ப ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். கார் மேலே நிறைய இருக்குது. இன்னும் செலக்ட் பண்ணி கட் பண்ண வேண்டிய விதைகள் நிறைய இருக்குங்க. இப்போது பறிச்ச விதைகள்லேருந்து இந்த மாதிரி இலைகள் இல்லாமல் வெறும் இந்த விதைகளை மட்டும் நம்ம பறிச்சிக்கணுங்க. பறித்து இதை நம்ம வந்து ஒரு பேப்பர் போட்டு நல்ல ஒரு வெயில் படுற இடமா பார்த்து நம்ம அதை ஆற விடணுங்க. ஒரு 4 நாள் காஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து விதைகள் இருக்கா அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க சப்ஜா விதைகள். இது தண்ணியில் போட்ட ஒரு நொடியில் நல்லா குளுன்னு ஆகிடுங்க. உடலும் இதை சாப்பிட்ட உடனே குளிர்ச்சி, ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்குங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி செம்பருத்தி டீ போட்டு சப்ஜா விதைகளை நிறைய பயன்படுத்துவோங்க. கடன் தீர செம்பருத்தி டீ பயன்படுத்தணுங்க. இதை நம்ம இல்லத்தில் நம்ம அறுவடை பண்ண சப்ஜா விதைகள் நிறைய வந்திருக்குங்க இந்த முறை. நன்றிங்க. இது போன்ற நன்மையான தகவல்களுக்கு நம்ம விவசாய இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.